அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, இப்போ நான் கஷரயோகம் அப்படின்ற ஒரு புஸ்தகம் ரெடி பண்ணியிருக்கேன். இது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பயன்பாட்டுக்கு உள்ளதாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு ஜாதகம் தேவையில்லை, அது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் அவங்க எல்லா சுகத்தையும் அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் பாருங்கள், எல்லாருக்கும் அந்த யோகம் அமைகிறதில்லை. ஆனால் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கஷர யோகம் நாளை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அது எப்படி அந்த நாளை நாம் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். இதை ஒவ்வொருத்தரும் மனசில் நிலைநிறுத்திக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். எப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளுக்கு குடும்பத்தில் வறுமை, கஷ்டம், எதிரிகளால் தொல்லை போன்ற சில காரணங்களுக்காக நாம் அவஸ்தைப்படும்போது இந்த புஸ்தகத்தை பாருங்கள். அதில் கஷர யோகம் உள்ள நாட்கள் அப்படின்னு குறிச்சிருப்பேன். அந்த நாளில் நாம் கோயிலுக்கு போயோ இல்லை நம்ம வீட்டில் உள்ள அந்த பூஜை அறையிலையோ நம்ம அந்த கடவுள்கிட்ட சில குறிக்கோள்களுடன் நம்ம வேண்டுதல்களை வைக்கணும். இப்போ நம்ம வேண்டுதல்கள் வைக்கிறது நமக்கு தொடர்பு உள்ளவர்களாக இருக்கணும். தொடர்பு இல்லாதவர்களுக்கு அந்த வேண்டுதல்களை நம்ம வச்சோம்னா அது போய் சேராது. இப்போ அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற கேளுங்க. நாம் இப்போ வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய நேரப்படி நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு அந்த பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதிலேருந்து நம்ம வெளியே வரணும். அந்த கிரகங்களுடைய பிடியிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இதுக்கு கஷர யோகத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். சரி, அது எப்படி கையில் எடுக்கிறது அப்படின்னா, இன்றைக்கி கஷர யோகம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த புத்தகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லைன்னா நாமளே அதை கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இன்றைக்கி கஷர யோகம் நாம் என்ன செய்யணும்னா, அந்த பூஜை அறையிலையோ இல்லை கோயிலையோ போயிட்டு, கடவுளே என் மனைவிக்கு சொத்துக்களை கொடுக்காது, அவளை பிச்சைக்காரியாக்கு, வறுமைக்கு ஆளாக்கு, அவளுக்கு எந்த சுகபோகத்தையும் கொடுக்காத, இப்படிங்கிற மாதிரி நம்முடைய வேண்டுதல்களை அந்த கடவுள்கிட்ட வைக்கணும். இப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த கஷர யோகம்ங்கிற ஒரு நாள் நாம் என்ன வேண்டுறோமோ அதுக்கு எதிர்பலமான பலன்களை இது கொண்டு கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ என் மனைவியை பிச்சைக்காரியாக்கு, என் மனைவிக்கு எந்த சுகபோகத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வேண்டுறீங்கன்னு வச்சுக்குவோம். இது கஷர யோக நாளில். அப்போ வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிற அந்த மனைவி செல்வ சுகபோகத்தில்
திளைக்கக்கூடிய அந்த பலன் அவருக்கு வந்துவிடும். ஏன்னா கசரயோகம்ன்றது நாம் எதை நினைத்து செயல்படுறோமோ அதுக்கு நேர்மாறான பலனை அது கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ இந்த கசரயோகத்திலேயே நாம் கடவுளை கும்பிட்றோம். எப்படி கும்பிட்றோம்னா, எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, எனக்கு செல்வாக்க கொடு, என்னுடைய வறுமையை நீக்கு, இப்படின்னு கசரயோகத்தில் நாம் வேண்டுதல்கள் வச்சோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நேர்மாறான பலன் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ கடவுளை வழிபடுறதில் கூட நம்மளுக்கு இப்படி சில வழிகள்லாம் இருக்குது. அதனால் நண்பர்களே, இதுக்காகத்தான் நான் இந்த கசரயோகம் புஸ்தகத்தை நான் தயார் பண்ணினேன். ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், இவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரத்திலேயோ மற்ற எதிலையுமோ தரம் தாழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த புஸ்தகத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் நண்பர்களே, இந்த புஸ்தகம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த புஸ்தகம் எனக்கு வேணும், அது பிடிஎஃப் வடிவிலையும் இருக்குது, புஸ்தக வடிவிலையும் இருக்குது, இந்த புஸ்தகம் எனக்கு வேணும்னு மெசேஜ் போடுங்க. அந்த ஜிபே நம்பரை இதில் நான் கொடுக்குறேன், இந்த வீடியோவிலேயே கொடுக்குறேன். புஸ்தகமாக வேணும்னா 200 பணம் அனுப்புங்க. பிடிஎஃப் போதும், நானே புக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 100 பணம் அனுப்புனா போதும். புக்கு வேணும்னா 200, பிடிஎஃப் வேணும்னா 100. இதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் போட்டுட்டு பணம் அனுப்புனதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புங்க. புக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு கொரியரில் அனுப்பிடுறேன், பிடிஎஃப் வேணுங்கிறவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறேன். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே பொருளாதாரத்துலேயும் சரி, ஆயுள்லேயும் சரி, இல்லை நம்மளுக்கு குழந்தை இல்லையா, நம்மளுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நாம் நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த புஸ்தகம் பேருதவியாக இருக்கும். இப்போ குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, கசரயோக நாளில் கோயிலுக்கு போயிட்டு என் மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காத அப்படின்னு வேண்டணும்னா அந்த மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது கசரயோக நாளில் நம்ம இந்த மாற்றி வேண்டணும். எது நமக்கு தேவையோ அது நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற மாதிரி வேண்டணும். அது ஒரு 48 நாள் வேண்டணும். இப்படி 48 கசரயோகம் உள்ள நாட்களில், அதாவது ஒரு மண்டலம், நாம் அந்த கோரிக்கைகளை கடவுள்கிட்ட வச்சோம்னா நிச்சயம் அது நம்மளுக்கு நிறைவேறும். அதனால் நண்பர்களே, நிறைய பேருக்கு கசரயோகம்னா என்னன்னே தெரியலை, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதும் தெரியலை. அதுக்காகவே தயார் பண்ணப்பட்டது தான் இந்த கசரயோகம் புஸ்தகம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.